வணக்கம் நண்பர்களே, உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் சேனல்லேருந்து பேசுகிற முறையும் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சமையலுங்க. வெண்டைக்காய் கருவாடு போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோ. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி வைக்கிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி நல்லா அலசி கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பூண்டு, பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், 100 கிராம் கீரி பொடி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.25 ஸ்பூன் வெந்தயம், 3 தக்காளி பழம், தேவைப்பட்ட அளவு கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியாம்பழம் ஊற வச்சுருக்கேன், வீட்டு மசாலா பொடி. இது இந்த சமையல் இதுதான் தேவை. இது எப்படி வைக்கிறத பார்த்துருவாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வெந்தயம் தானே சேர்க்கணும். இது வெண்டைக்காய் போட்டு கருவாடு குழம்பு வைக்கிறோம். அருமையான ஒரு குழம்புங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சீரகம் சோம்பு சேர்த்துக்குவோம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனி பச்சை மிளகா சேர்த்துக்குறோமுங்க. பச்சை மிளகா அருமை அடங்கிடுச்சு. இப்போ வெங்காயமும் வெள்ளை போட்டு சேர்த்துக்குவோம். இது நம்ம வெண்டைக்காயும் கருவாடும் போட்டு வைக்கிறோம். நம்ம ஒரு பழைய ஒரு சமையலுங்கிறது சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. இது கிராமங்களில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சமையலுங்க. நீங்கள் எப்படி மெத்தடில் வைக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இது நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. அருமையாக வதங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1/2% வதங்கினா போதும். ஏன்னா அந்த குழம்புக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் முழுசாக்கணும் தான் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி மஞ்சத்தூள் வாடை மாறுற அளவுக்கு நம்ம கரெக்டாக வதக்கிக்கணும். இப்போ சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கு. இப்போ மறுபடியும் இதில் வதக்கினோம்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, சிக்கனமாக வைக்கணும் நல்லா. அதாவது நார்மலாக தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் என்ன பக்குவத்தில் வைக்கின்றதே வீடியோ பார்த்து தெரியும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. அப்போ வதங்கிருச்சு. அந்த வில்லுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஏற்கனவே உடைக்கிருக்கேன், மறுபடியும் எண்ணெயில் வதக்குறேன். உடையும் நினைக்காதே, உடைய மாட்டாது. இன்னொன்று வந்து குழம்பை சேர்த்துட்டு அப்புறம் வெண்டைக்காய் சேர்க்கலாம். ஆனால் அது வந்து நல்லா இருக்காது. அப்படி வைக்கக்கூடாது. மீன் குழம்பு மாதிரி அப்பா ஒருத்தருங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த குழம்பு வந்து அப்போ தான் இந்த வில்லுப்பு தன்மை வராது. சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெண்டைக்காயில் கருவாடை போட்டு வைக்கிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். அது மாதிரி சமைச்சு சாப்பிட்டவனுக்கு அந்த அனுபவம் தெரியும் எப்படி இருக்குன்னு அந்த டேஸ்ட். இப்போ 4 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் சேர்த்துக்கிறோமுங்க. மசாலா தூள் கொடுத்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி நீர் சேர்த்துக்கிறோம். குழம்பு சேர்த்தாச்சு. நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்க மட்டும் பாருங்கள். அதாவது வெண்டைக்காயும் ரொம்ப மிதந்து வராத அளவுக்கு முழுகாத அளவுக்கு கரெக்டாக இந்த பக்கத்தில் இருக்கணும் குழம்பு. இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா முக்கால் உப்பு சேர்க்க போகிறோம். கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்குது. அந்த உப்பு சேரும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கருவாடையும் சேர்க்குறோம். கருவாடை 1க்கு 2 தடவை கிளியராக வச்சாச்சு. இன்னி நம்ம சேர்த்துக்கிறோமுங்க. உப்பு நம்ம கரெக்டாக போட்டாச்சுங்க. அதே மாதிரி கருவாடும் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி வச்சுட்டு 2 கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டியதான். குழம்பு நீ மூடி வச்சுக்கிறோமுங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சூப்பராக கொதிச்சிருச்சு. அருமையாக மணக்குது. வெண்டைக்காயும் கருவாடும் போட்டு நம்ம அருமையான ஒரு குழம்பு பண்ணியிருக்கோம். பழைய மாடலில் கிராமத்தில் எப்படி இந்த குழம்பு போகலாம் அதே மெத்தடில் வச்சுருக்கேன். 1 கொதிக்கு 2 கொதி கொதிக்கணும். வெண்டைக்காய் உடஞ்சோம்னு நினைக்காதே, உடைய மாட்டாது. அதே மாதிரி வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணாமுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம ஒரு வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த வஞ்சனம் வச்சு சாப்பிட்டவங்க கம்மால் சொல்லுங்கள், நாங்களும் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு.